Hi! Food, healthy, hygiene, safety. ஸோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் எவ்ரி ஒன் அவேர் ஆஃப் வாட் இஸ் healthy foods and how to prepare healthy food. But how many of them are into hygiene lifestyle? Healthy and hygiene. இதை பற்றி ஒரு சிம்பிள் வெர்ஷன் என்னோட கிச்சனை நான் எப்படி ஹைஜீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மை கெஸ்ட் மிஸ்டர் பாலாஜி. ஹாய், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டெய்லி ஸோ வெல்கம் டு மை ஷோ. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் நார்மலாக கிச்சன் மெயின்டைன் பண்ணுற ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணணும், கிச்சன் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப 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 நார்மலாக ஹவுஸ் ஹோல்டில் கிச்சன் மெயின்டெனன்ஸுங்கிறது வேணுமா? ஆக்சுவலி கிச்சன்னா ஒரு 2 டைப்ஸாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒன்று வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஒன், இன்னொன்று வந்து ஹைஜீன் ரிலேட்டட் ஒன். ஹெல்த் ரிலேட்டடாக யார் வேணால் சொல்லிடலாம் அட்வைஸ். மேபி இது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா இந்த விட்டமின் கிடைக்கும், ஒரு கேரட் சாப்பிட்டிங்கன்னா இந்த விட்டமின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பிள் வந்து எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஹவு குட் யூ நோ தட் ஒன் ஆப்பிள் இஸ் அ ஹைஜீன் ஒன், கேரட் வந்து ஹைஜீன் ஒன்? ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர், ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் ஹைஜீன், ரைட்? ஓகே. ஸோ தீஸ் திங் டு பி எப்படின்னா இது எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வைப்பீங்க, எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, உங்களோட கிச்சனை எப்படி ஹைஜீனாக வச்சா இது இருக்கும். அதோட ஒவ்வொருக்கும் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல. டொமேட்டோ இஸ் 3 days, ஆஃப்டர் 3 days இட் வில் டீகே. ஓகே, ஸோ இந்த எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஹைஜீன் இருக்குது. ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் தான் எல்லாமே, ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவீங்கிறது அது இருக்குது மேட்ரு. பேசிக்கலாக நம்ம வந்து ஒரு வெஜிடபிளை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வாஷிங் ஒரு சிஸ்டம் இருக்கும். வெனிகர், சால்ட் இது போட்டு வாஷ் பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அண்ட் வி ஹேவ் திஸ் பிளாக் பேக் ஒரு பாக்ஸ். இப்போ தான் நிறையா ட்ரெண்டியான ஒரு பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ வி நார்மலி மெயின்டைன் தான். அஃப்கோர்ஸ் கரெக்ட். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஃப்ரிட்ஜ் இட்ஸ் லைக் வாட் வி சே அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் வேரிஸ். ஓகே, சில்லரில் இதான் வைக்கணும், ஃப்ரீசரில் இதான் வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹவ் யூ குட் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இந்த இதுதான் அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதில் தான் வைக்கணும், எக் இதில் தான் வைக்கணும், கேரட் இதில் தான் வைக்கணும் அப்படின்னு செப்பரேட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தேர் ஒன்ட் பி ஏர் சர்க்குலேஷன், ப்ராப்பர் டெம்பரேச்சர் ரீச் ஆகாது. தென் இன்சைட் த டிகே. அண்ட் FIFO சிஸ்டம் யார் ஃபாலோ பண்ணுறா? FIFOனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதில். FIFO, யா, FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகே, ஓகே. நீங்கள் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு மேலே டம்ப் பண்ணி போகும்போது நீங்கள் ஆல்ரெடி வாங்கின வெஜிடபிள்ஸ் கீழே போயிடுது, ரைட்? ஓகே, ஓகே. அதை எப்போ நீங்கள் எடுத்து யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க? ஸோ இது டீகே ஆகும்போது நீங்கள் புதுசாக வாங்கின வெஜிடபிள்ஸும் சேர்ந்து டீகே ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அதான் சொன்னேன், சான்சஸ் ஆர் மோர். இது ஆல்ரெடி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க, இட்ஸ் டைம் அவுட். ஓகே, அவங்க அதோட டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வாங்கி ஸ்டப் பண்ணுற வெஜிடபிள்ஸும் அது மேலே நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் இல்லை, ப்ராப்பர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது. ஓகே, ஓகே. ஸோ இந்த டீகேவும் அதுவும் சேர்த்து கெடும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த கிச்சன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு ஹோம்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக, லைக் நார்மலாக க்ளீன் பண்ணுறோம், டெய்லியும் துடைக்கிறோம், அண்ட் வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறோம், இது பத்தாதா? இது கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷு பண்ணுறதும் சேம் யூட்டிலைசன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். என்னென்னா, நீங்கள் ஒன்றும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரசம் வைக்கிறீங்க, ரசமோட பாயிலிங் டெம்பரேச்சர் வேறு, ஓகே, ரைஸோட பாயிலிங் டெம்பரேச்சர் வேறு. ஓகே, ஒரு ஃபுட்டை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 70 டிகிரி 73 டிகிரி மேலே அந்த டெம்பரேச்சரில் வைக்கணும்னு இருக்குது. அதான் வந்து பாக்டீரியா அக்குமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, பாக்டீரியா வந்து இது அக்குமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குக் பண்ண ஃபுட்டை நம்ம லிமிட்டடாக என்ன ஃபுட்டு வேணுமோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு, என்னோடய பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, என்ன ஃபுட்டு தேவையோ அதை மட்டும் சமைச்சு சாப்பிட்டு அதை விட்டுருங்க. டோன்ட் கோ ஃபார் த ப்ரிப்ரேஷன். தட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சான்சஸே கொடுக்காதீங்க. அதாவது லெஃப்ட் ஓவர் சாப்பிட்டு. எஸ், ஏன்னா நாங்களாம் ஒர்க்கிங் விமென்ஸ். ஸோ
இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னா வி put it in the fridge and reheat tomorrow, and so that we don't have that daily cooking burden எங்களுக்கு வராது. ஸோ in that case நான் சொல்கிறேன், ஓகே குக் ஃபுட் நீங்கள் வைக்கிறீங்க, இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் மோர் தென் ஒன் டைம். ஒரு தடவை சூடு பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி குக்டு ஃபுட்டை நீங்கள் ஒன் டைம் சூட் பண்ணலாம். அது எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறது வந்து ஏர்டைட் பேக்கில் ஸ்டோர் பண்ணணும். ஏர்டைட் பேக்கில் ஸ்டோர் பண்ணணும். அது சும்மா பாத்திரத்தில் வச்சு மூடி வைக்கக்கூடாது. நோ இட்ஸ் நாட் ஏர்டைட் பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணணும். அது ப்ராப்பர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஃப்ரிட்ஜ் ஆப்ஷனே வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கிளைமேட் சுச்சுவேஷன்ஸில் நமக்கு நம்ம அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் ஆப்ஷனே வந்துச்சு. ஓகே, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர் பாயிலிங் டெம்பரேச்சர் திருப்பி அந்த 73 எபோ கொண்டு வந்து தான் நீங்கள் சாப்பிட முடியும். ப்ரீ குக்டு ஃபுட் இட்ஸ் அட்வைசபிள் ஒன்லி ஃபார் ஒன் டைம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நைட் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஓகே, நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டாங்க என்னென்னா ஆல்ரெடி குக் பண்ண ஃபுட்டை பானையில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அடுத்த நாள் காலைல பழைய சோறாக சாப்பிட்டாங்க. தட் இஸ் குட் பாக்டீரியா. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி ஆனியனே கட் பண்ணி வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஆனியனே வந்து நீங்கள் தோல் உரித்து வைக்கக்கூடாது. ப்ரிஃபர்ட் முதல் என்ன சொல்கிறது, பூண்டு உரித்து வைக்கிறது, ஆனியன் உரித்து வைக்கிறது, இல்லை உரித்து வைக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் இப்போது வெஜிடபிள் கட்டிங் அப்படிங்கும்போது ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ வெரி ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு குக்கிங் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். அங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து கலராக சாப்பிங் போர்டு வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் சரி இது அவங்க ஒரு ஃபேசினேட்டாக ஃபீல் ஆகட்டும் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் லைக் சாப்பிங் போர்ட்ஸ் கலராக வைக்கணும்? தெர் இஸ் ISO ஹைஜீன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அசாப்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸே இருக்குது, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் நார்மல் கிச்சனில் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெஜிடபிள்ஸ் தனியாக, ரா மீட்டுக்கு தனியாக, டைரி ப்ராடக்ட்ஸ் தனியாக, அந்த மாதிரி ஃபிஷ் சீ ஃபுட்டுக்கு தனியாக, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈவன் நைஃப், நாட் ஓன்லி சாப்பிங் போர்ட். ஸோ இதுக்கு நார்மல் கிச்சனுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, கோ ஃபார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, எஸ், கோ ஃபார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரா மீட் கட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நீங்கள் இது யூஸ் பண்ண ஆக்சுவலி இந்த சாப்பிங் போர்டும் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். அந்த ஸ்க்ராச்சஸில் இன்டெப்த் ஒரு பாவ் கிரியேட் ஆகும். ஸோ தேர் வில் பி அக்குமுலேஷன் ஆஃப் தட் மீட். ஸோ அந்த அக்குமுலேஷன் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கிளியர் பண்ணல, நீங்கள் வாஷ் பண்ணல அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் பாக்டீரியா அண்ட் தென் இட்ஸ் அன்ஹைஜீன். ஃபுட் பாய்சனுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, கிச்சனில் வந்து என்னென்ன இடத்தெல்லாம் நம்ம நார்மலாக இக்னோர் பண்ணுறோம் க்ளீன் பண்ணாமல்? இக்னோர் பண்ணுறது நிறையா இருக்குது. மெயின்லி இவர் என்ன சொல்கிறது, எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து வர ட்ராப்ஸ் மெயினாக. ரைட். ஓகே, எக்ஸாஸ்ட் ஃபேனில் அக்குமுலேஷன் வில் பி மோர். அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கும், அதில் இந்த ட்ராப் ஃபுட்டை விழுகும், நமக்கு தெரியாமையே விழுந்துடும் நம்ம வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது. ஸோ அது வந்துன்னா ஆட்டோமேட்டிக்லி வில் பி கண்டாமினேட்டட், த ஃபுட் வில் பி கண்டாமினேட்டட். அப்புறம் வந்து மெயினாக அடுப்பு. ஓகே, எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் ஒன்று. ஆனால் இன் மீன் வைல் தட் மேக் ஷுர் தட் ஒன் யூனிட் என்ன சொல்கிறது, ஜிங்க் அவாய்ட் பண்ணுறது, வாஷிங் ஏரியா அவாய்ட் பண்ணுறது, இட்ஸ் வெரி குட் அட்வைசபிள். ஓகே, அங்கே தான் நிறைய எஸ் டியூரிங் குக்கிங். ஓகே, ஸோ வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பிஃபோர் என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி உங்கள் ஹேண்ட் ஹைஜீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். ஓகே, சாரி டு இன்ட்ரப்ட், பட் நீங்கள் இந்த ரீல்ஸை பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். இந்த மீம் ரொம்ப காமனாக போயிட்டுருக்கிற ஒரு மீமு. ஒரு ஃபீமேலோ மேலோ குக்கிங் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு 10 தடவையாவது ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மீம்ஸை நீங்கள் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் யூ சஜஸ்ட், லைக் நான் இப்போலாம் குக் பண்ண ஆரம்பித்தோம்னா வில் வாஷ் அண்ட் அகெயின் கம்மிங் அண்ட் ஷாப்பிங் வில் வாஷ், லைக் வாட் யூ அட்வைஸ்? There is a good habit actually. Hand wash is not okay. Hand wash is okay. நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண வெசல்ஸை திருப்பி போய் ஜிங்கில் வச்சு அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து வாஷ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். while cooking? எஸ். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்பாஞ்ச், நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ அதை எடுத்து ரீயூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி கண்டாமினேட்டட். ஓகே, ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் ஸ்க்ரப்பர் சேஞ்ச் பண்ணுறீங்களா? இல்லை.
ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் வந்து அந்த பட்ஜெட் பத்தாதுங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதான் சொல்ல வரேன். நீங்கள் வெல் ப்ரிஃபர்டாக நீங்கள் வாஷ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி சானிடைஸ் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு டெம்பரேச்சர் இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் maybe bacteria won't be there. ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சு ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர் கொண்டு வரீங்க. ஸோ பாக்டீரியா வந்து மோர் தென் 100 போதும், மோர் தென் 75 வரை போனதுக்கப்புறம் பாக்டீரியா சப்போஸ் won't be there. ஸோ அப்போ என்ன குக்கிங் ஃபுட்டில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வேறு எதுவும் வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். Okay. If you are using a fresh room or restroom, if even it, make sure that when you are washing your hands properly. Okay. Understood? That's what I'm going to say. ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண? முன்னாடியே போட்டு வச்சுட்டு போயிருங்களா. இஃப் யூ ஆர் கோயிங் டு லிசன் எனி சாங்ஸ், ஓகே, தட்ஸ் ஆல்சோ ப்ரீ பிளான்ட். ப்ரீவியஸாக பிளான் பண்ணுங்க. இல்லை வீடியோ பார்த்துட்டே தான் நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிற கேட்டகரி பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்கோம். ஸோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ போட்டு வச்சுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் தொடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறீங்களா? ஓகே, ஆஃப்கோர்ஸ். ஓகே. ஓகே, மொபைல் ஃபோன்ஸ் தொடக்கூடாது. ஸோ வாட் அபவுட் ஹேர்? தொட வேண்டாம் நான் சொல்லுவேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுட்டு அதான் ப்ரீ பிளான். எப்படி நீங்கள் வெசல்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ டிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் என்னென்ன வேணும், என்னென்ன யூட்டன்சில்ஸ் வேணும், என்னென்ன க்ரோசரிஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி ப்ரீ பிளான் பண்ணுறீங்க அதே மாதிரி இதையும் ப்ரீ பிளான் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும். ஓகே. ஸோ வாட் அபவுட் ஹேர்? லைக் I have short hair, some have long hair. ஸோ என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக டைப் பண்ணியிருக்கணும். ஓகே, லேடிஸ் கண்டிப்பாக டைப் பண்ணியிருக்கலாம். ஓகே. இஃப் ஜென்ஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ஹெட் கேப் போடலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ லேடிஸும் போடுறாங்க. இப்போது ஷார்ட் ஹேராக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்து போனி போட்டு ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, அவங்களும் டைப் பண்ணிவிட்டு இட்ஸ் தேர் குட் நெட் கேப் போடுறாங்க. இட்ஸ் குட் அட்வைஸ்ட். ஓகே. அண்ட் வாட் அபவுட் ஏப்ரன்? ஏப்ரான் இட்ஸ் ஓகே. ஏப்ரான் வந்து வெரி லைட் கலர் சஜஸ்ட் பண்ணுறது. எனக்கு சஜஷன் என்ன அப்படின்னா இதில் ஒரு கன்சர்ன் இருக்குது. வெரி லைட் கலர் எடுத்தேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன ஹைஜீன் லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ லைட் கலர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரான் க்ளீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, லெஃப்ட் ஓவர்ஸ் பற்றி சொல்லியாச்சு, ரீஹீட்டிங் பற்றி சொல்லியாச்சு. நீங்கள் எப்படி நான் கண்டுபிடிப்பேன் என்னோடய ஃபுட் வந்து ரெடி டு ஈட், குட் ஃபுட்டா பேட் ஃபுட்டா? மேபி ஒரு நாளையும் கெட்டு போகிற ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இஸ் இட் ஃபைன் ஆர் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் பிளாங்காக சொல்லிடுவீங்களா? இல்லை எஸ் யூ கேன் ட்ரை லைக் ரீஹீட் பண்ணி பாருங்கள்? நோ. சரி, நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபுட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் எந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணுமோ அதை தான் அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி குக்டு ஃபுட் ஒரு தடவை தான் இட்ஸ் சான்ஸ் ஃபார் இட். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் இருக்கா டிஸ்போஸ் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட் ஐடியா. ஓகே. ஸோ இப்போ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லைக் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, இட்ஸ் ஈஸி டு மெயின்டைன் தான். பட் இந்த கிளீனிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிச்சன் கிளீனிங் லைக் த கார்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஏன்னா மாடுலர் கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் see a lot of modular kitchens, open kitchen, L-shaped kitchen. ஸோ இந்த மாதிரி கிளீனிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வென்டிலேஷன் வந்து கிளீனிங் பார்ட்னுங்கிறாங்க. இப்போ சிம்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் இப்போ சிம்னி. பட் நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் படிக்கும்போது சிம்னிக்குன்னு சொல்லி ஒரு லெவல் இருக்குது, சும்மா நீங்கள் மட்டும் வந்து மாட்ட முடியாது, தெர் இஸ் சர்டன் லெவல்னு. இஸ் தேர் எனிதிங் லைக் தட்? எஸ், அதில் ஒரு கன்சர்ன் இருக்குது ஆக்சுவலி. இப்போது எங்கள் வீட்டில் ரீசெண்டாக மாட்டும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சிம்னி வந்து இட்ஸ் எபோவ் அண்டர் த ப்ரீத்திங் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுப்பு ப்ரீத்திங் லெவலில் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். எப்படின்னா உனக்கு ஸ்மோக் வந்து நமக்கு அந்த இன்ஹேல் ஆகாமல் இட் ஷுட் அப்சர்வ், அது வந்து சக் பண்ணி வெளியே தரணும். சிம்னியோட மெயின் கான்செப்டே அதுதான். ஓகே, இதனால தான் வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் பாட்டி வீட்டிலலாம் சொல்கிறேன், எங்கள் பாட்டி வீட்டில் அதே மாதிரி உங்கள் பாட்டி வீட்டில் எப்படி இருந்திருக்கும் மேபி கிச்சன் வந்து எப்போவுமே வெளியே தான் இருக்கும். கரெக்ட். இங்கே வந்து ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும்.
அதே மாதிரி வெல் ஸ்பேசியஸாக இருக்கும், வெளியே தான் இருக்கும். அப்போது வந்து ஏன் வெளியே இருந்துச்சு அப்படி ரீசன் என்னென்னா, அப்போ வந்து விறகடுப்பு, ஸ்மோக் அக்குமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுட் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதோட ஆஷிஷோ அதே மாதிரி அந்த மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட் ஸ்டோரேஜ் ஏரியா செப்பரேட்டாக இருக்கும், ட்ரை ஸ்டோர் தனியாக இருந்துச்சு, ட்ரை ஸ்டோரேஜ் ஏரியா. அதான் இப்போ செக்ஷனாக இருக்குது. இருந்தாலும் நம்ம கிச்சன் எடுக்கும்போது ஸ்பேஸ் கம்மியாகும் போது இப்போ ட்ரை ஸ்டோர் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு ஒரு சிம்னி வச்சோம். ஓகே, அந்த சிம்னி என்ன அப்படிங்கிறதும் அந்த ப்ராப்பராக சிம்னியும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஏஎம்சி பண்ணணும். ஏன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஆயில் செக்ரிகேஷன். சிம்னியோட வேலையை என்ன, நம்ம பண்ணுற ஃபுட்டோட வேப்பரும் அதே மாதிரி ஃபியூம்ஸும் வெளியே தள்ளுறது தான் சிம்னியோட வேலை. அப்போ அந்த தள்ளும்போது அது மேக்ஸிமம் சக் பண்ணுறதுக்கு சக் பண்ணுது. ஓகே, அதில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இட் வில் அக்குமுலேட் அண்ட் வில் ஸ்டாப் ட்ராப்பிங் த ஆயில் ட்ராப்ஸ் ஆர் சம்திங் வேஸ்ட். ஓகே ஓகே, அதில் ஃபுட் கண்டாமினேஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜில் நீங்கள் வந்து ரீச்சபிளான ஒரு சிஸ்டமை சொல்லியிருக்கீங்க கிச்சனில். நீங்கள் கிச்சனில் இது மட்டும் மேஜராக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அவாய்ட் பண்ணுங்கள். பர்டிகுலர் பாயிண்ட் அவாய்ட் பண்ணுங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபுட்டு அப்பப்போ என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ஃபுட்டை கரெக்டாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைங்க எப்போவுமே. ஓகே, ஜிங்க் பக்கத்தில் எதுவுமே வைக்காதீங்க. ஸ்டோரிங் ஏரியா செப்பரேட் ஒன்று இருக்கணும். ஐ மீன் ஃபுட்டை வந்து ஜிங்க் ஏரியா பக்கத்தில் வைக்காதீங்க. இட்ஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் லைக் what do you say, ஃபுட் இருக்கிற இடத்துல தான் வந்து அஃப்கோர்ஸ் யூ நோ தட் ஒன் ரேட், காக்ரோச் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதோட வரதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங் இட் ஷுட் பி ப்ராப்பர்லி டைட் அண்ட் க்ளோஸ்ட் அண்ட் ஏர் டைட் அண்ட் பேக்ட். அண்ட் ஃப்ரிட்ஜில் என்ன ஸ்டோர் பண்ணுமோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ணாதீங்க. ஒரு சர்க்குலேஷன் தேவை, அதோட டெம்பரேச்சர் மீட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடும். ஓகே, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் உங்களை சைக்கிளே முடிஞ்சு போயிடும், அடுத்த சைக்கிளுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதை எடுத்து திருப்பியும் ரீஹீட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பர் அந்த பாக்டீரியா இட் ஒன்ட் பி கில்ட். ஸோ ஃபுட் பாய்சன் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்ஸ்டண்ட்டாக இப்போ நான் வீட்டில் போய் இம்மீடியட்டாக ஒரு வேலை பண்ணணும் கிச்சனில் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? இம்மீடியட்டாக நான் போகணுன்னே என் கிச்சனில் இதை மாற்றணும். நீங்கள் என்னெல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆஸ் யூ மென்ஷன் லைக் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே ஹைஜீனாக சாப்பிட்றோமாங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க். அண்ட் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள், இது சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வந்துருச்சு, அதை சாப்பிட்டு இறந்துட்டாங்க, நிறைய அன்எவென்ச்சுவல் ஹேப்பனிங்ஸ் இருக்குது. லைக் டியூ டு கேள்விப்படுறீங்கல்ல, எஸ் ஆப்பிள் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, இட்ஸ் ஹைஜீன் ரைட்? சாரி, இட்ஸ் ஹெல்த்தி ஃபுட். ஆப்பிள் இஸ் அ வெரி ஹெல்த்தி ஃபுட். அது ஹைஜீனாக இருக்கா? Exactly. It's wax coated. Exactly. And then like very hard. இப்போ ஆப்பிள்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். Right. ஹார்ட் தோல் வந்து பயங்கர ஹார்டாக இருக்குது, ஒன்று சாஃப்டாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. Correct. இங்கே வந்து கடையில் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே ரைட், அவன் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் சில்லுங்க வச்சுட்டு ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு போனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஒன் சைட் ஃபுல்லாக டீக்கே இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் சாப்பிட்றது ஹெல்த்தி தான், ஹெல்த்தி ஃபுட்டு தான், ஆனால் ஹைஜீனாக இருக்கா அப்படிங்கிறது செகண்ட். எஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் லைக் உங்கள் டைமுக்கு அண்ட் ரொம்ப மாதிரி அந்த உங்களோட டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக இருந்தது. ஐ ஹோப் எல்லா வியூவர்ஸ், என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க சஜஸ்ட் பண்ணுற பீப்புள்ஸாக இருக்கட்டும், கிச்சனை வந்து ரொம்ப ப்ராப்பராகவும் சிம்பிளாகவும் ஹைஜீனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் வில் வெயிட் ஃபார் த கமெண்ட் செஷன். ஸோ கமெண்ட்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு ஐ வில் டூ ஷேர் வித் யூ. அண்ட் ப்ளீஸ் டூ ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ் ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ அ பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி சர்டிஃபைட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஒன் மோர் திங் தட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, கிச்சன் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க இன்னொரு கோயில் மாதிரி. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட்டும் கூட. தட்ஸ் ஆக்சுவலி அ பர்ஃபெக்ட் வேர்ட். லைக் ப்ரேயர் ஹாலில் நம்ம ப்ரேயர் ரூமை எப்படி நம்ம வச்சுப்போமோ, லைக் வில் ட்ரை டு மெயின்டைன் த கிச்சன் ஆல்சோ. எஸ், தட்ஸ் அன் எக்ஸலண்ட் திஸ் திங். கிச்சனுங்கிறது தான் வந்து நமக்கு ரெண்டாவது கடவுள் அப்படின்னே சொல்லலாம், முதல் கடவுள்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.